உனக்கு என்ன, நாளைக்கு பணக்கார வீட்டு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாரி வழிச்சுட்டு போயிட போற. அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடும் மாமா. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எழுதுவாங்க மாமா. என்னாச்சு மாமா? அடிக்கடி பட்டுச்சா? நெஞ்சில அடிச்சிருக்க. ஐயோ, என்னென்னமோ பண்ற, என்னென்னமோ சொல்ற, என்னமாச்சு மாமா? மனசு நல்லா தைரியப்படுத்திக்கங்க மாமா. ஐயோ, பயமுறுத்துறிய. முத்து, பட்டுன்னு சொல்லுமா. மாமா, எனக்கு 3 வருஷமாவே 3 வருஷமாவே 7 மணிக்கு மேல 7 மணிக்கு மேல கண்ணு தெரியாது மாமா. ஐயோ, மாலக்கண்ணா? ஆமா. இது மாமா அக்கா கிட்ட சொல்லி ஆகணுமே. ஐயோ, அவங்க கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. அவங்களுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுருவாங்க மாமா. ஏன் உயிர் மட்டும் என்ன, போயிட்டு தானே இருக்கு. இந்த மாதிரி புள்ள மாமா கிட்ட சொல்லி எவ்வளவு செலவானாலும் சரி உன் கண்ணுக்கு வைத்தியம் பார்க்க சொல்றேன். ஏன் மடி அழுவுற? அது மட்டும் முடியாது மாமா. ஏன்? நான் டவுன்ல படிக்கும் போது எல்லா டாக்டர்ஸ் கிட்டயும் செக் பண்ணிட்டேன் மாமா. அவங்க இதுக்கு வைத்தியமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க மாமா. கடவுளா பார்த்து கண்ணு திறந்தாதான் முடியும் மாமா. ஐயோ, என் அக்கா பொண்ணு, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. மாமா, என்ன உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா மாமா? என்ன வேணாலும் கேளுமா. நார குருடின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஐயோ, உன் கண்ணு மூக்கு மொழிக்கும் 1000 கணக்குல மாப்பிள்ளை கொண்டு போய் நிறுத்த மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் என்ன குருடேன்னு சொல்லி திட்டான்னா வெட்டிட மாட்டேன். வெட்டி என்னமா? எவனோ ஒருத்த என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் என்ன குருடேன்னு சொல்லி நீ போய் அவரை வெட்டுறதுக்கு பதிலா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோமா? ஐயோ, நீ எம்பிட்டு படிப்பு படிச்சிருக்க, நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது? எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு. மாமா வீட்டு மாட்டு கொட்டைக்கு பந்தல் போட சொன்னா போடுவேன். ஆனா மாமா பொண்ணுக்கு மாலை கண்ணன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாண பந்தல் போட சொன்னா போடுவியா? போட மாட்டேன். எனக்கு தெரியும். நார குருடின்னு தெரிஞ்சதுனாலதானே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற நீ. ஐயோ, அப்படி ஒரு தப்பான நினைப்பு இருந்துச்சுன்னா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்காம. மாமா 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 மாமா, உங்க அக்கா பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க மாமா. எங்க அக்கா பொண்ணு முத்துலட்சுமி மேல ஒப்புறான்னு சொல்றேன். என்னமா வருது மாமா? இங்க தூங்க கூடாதுமா. இங்கே தூங்கிடுறேன். ஐயோ, வாமா, வீட்டுக்குள்ள போலாமா? ஆமா. ஐயோ, முத்து பாவம், விடுங்க. வாமாடி, வா. எந்திரி ராஜா. தர இங்க இருக்கு, கால் எடுத்து கீழே வை ராஜா. மாமா, வாமா. தூக்கி விடுறேன். ஐயோ, அம்மா தாயே, ஆத்தா மகமாய், என் அக்கா பொண்ணுக்கு வந்திருக்கு மாலை கண்ணை குணமாக்கிட்டீங்கன்னா உனக்கு தங்கத்துல கண்ணு செஞ்சு வைக்கிறம்மா. தாயே காப்பாத்துமா. மீனாட்சி, காஞ்சி, காமாட்சி, காசி, விசலாட்சி, 1000 கண் உடையவளே, மாரியாத்தா காளியாத்தா, மாரியாத்தா காளியாத்தா, மாரியாத்தா காளியாத்தா, அங்காள பரமேஸ்வரி, எங்க அக்கா பொண்ணு காப்பாத்துமா. பாவம் சின்ன பொண்ணு, அவளுக்கு கண்ணு கொடுமா. மாரியாத்தா காளியாத்தா, மாரியாத்தா காளியாத்தா, மாரியாத்தா. ஓ, என்ன மாமா இது? உடம்பெல்லாம் வேப்பங்கொலையை சுத்திக்கிட்டு மரத்தையே மொட்டை அடிச்சிட்டீங்க போல இருக்கு. ஐயோ, அத்தா மன்னிச்சிரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்ணுக்குள்ள போட்டுக்க. எல்லாம் அந்த 7 மணிக்காக தான். நீ தானே சொன்ன சாமி கண்ணு திறந்தாதான் உன் மாலை கண்ணு குணமாகும்னு, அதான் வேண்டிட்டு இருக்கேன். ஆத்தா ரொம்ப சக்தி உள்ளவ, நம்ம குறையெல்லாம் தீத்துருவா. மாரியாத்தா காளியாத்தா, மாரியாத்தா காளியாத்தா. ஐயோ மாமா, உங்களை என்ன சுத்த சொன்னா நீங்க கோயிலை சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும். ஆத்தா பாவம், மாமா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு. எங்க 2 பேரும் சேர்த்து வச்சிர. மாமா, மாமா ஏன் மாமா அழுறீங்க? ஏன் அழுறடா?
என் அக்கா பொண்ணு முத்துலட்சுமிக்கு மூக்கு மொழியும் அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லி என் கண்ணே பட்டு உனக்கு இப்ப கண்ணு தெரியாம போயிடுச்சு. தயவு செஞ்சு அழுறத நிறுத்துங்க மாமா. எப்படி புள்ள நிறுத்துறது? இது என்ன பம்ப் செட்டா படக்குன்னு கொலைய நிறுத்துறதுக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேலைக்காரங்கெல்லாம் ஒளி மொழி பாத்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் விட்டத்தை பாத்துட்டு இருக்கியே, அதை நினைச்சுட்டேன். மாமா மாமா நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்களா? சாப்பிட வாங்க மாமா. மாமா உண்மையிலேயே நீங்க என் மேல அன்பு வச்சிருந்தா என் கூட சாப்பிட வாங்க, இல்லன்னா நானும் சாப்பிட மாட்டேன். ஐயோ வர, நீ சாப்பிடாம இருக்காது. மாமா வாங்க மாமா போலாம். மாமா மாமா என்னாச்சு மாமா? கண்ணு தெரியாம சேத்துல விழுந்துட்டு. அப்படிங்களா மாமா? பரவாயில்ல மாமா. மாமா இன்னைக்கு என் கையால உங்களுக்கு சோறு போடுறேன், சாப்பிடப்பல வாங்க மாமா. ஐயோ உடம்பு பூரா சேரு இருக்கிறது தெரியாம எனக்கு சோறு போடுறேங்கிறியே. மாமா சரிதானே மாமா, பரவாயில்ல. 2 குடம் தண்ணி அடிச்சு ஊத்துனா சரியா போயிடும். ஆனா நான் இப்படியே உள்ள போனா எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடும் மாமா. அதனால நான் இங்கேயே குளிச்சுட்டு போயிட்டுமா? சரி வாமா, நீ சொல்றது சரிதான். உட்கார் உட்கார் உட்கார். கொஞ்சம் வரேன். தண்ணி அடி. குளி. ஐயோ என்னாச்சு மாமா? அம்மா உனக்கு வேணா கண்ணு தெரியாம இருக்கலாம், எனக்கு கண்ணு தெரியுதே. பாத்து குளிமா, தாவாணி போத்திட்டு குளி. மாமா துண்டு கொடுங்க மாமா. ஐயோ என்னாச்சு மாமா? இது வேட்டி துண்டு இல்ல, கொஞ்சம் அப்படியா? துண்டு எடுத்துட்டு வா. சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க மாமா. ஐயோ மாமா, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு புருஷன் நீதான். முருகா, பவளம் முருகா, உனக்கு 1008 தேங்காய் உடைக்கிறேன்ப்பா. எங்க அக்கா பொண்ணு முத்துக்கு பாத்தீங்களா கண் பார்வை கொடுத்துரு. முட்டி போட்டு படிக்கிற அளவுக்கு பாண்டித்தரைக்கு அப்படி என்னடி வேண்டுதல்? என்ன முத்து, உன் மாமா பச்சைமலை கோயில முட்டி போட்டு படியிட்டு இருக்கு. நூறு படி ஏறியாச்சு, இன்னும் 8 படி தான் இருக்கு. இருபத்து வேண்டுதலை முடிச்சுக்கிறேன். என்ன மாமா இது? எல்லாம் இந்த 7 மணிக்காக தான். உன் மாலக்கண் குணமாகறதுக்கு முருக சன்னதிக்கு முட்டி போட்டே ஏறிட்டு இருக்க. என் கையில ஏத்தின கற்பூரத்துக்கு முருகன் நிச்சயம் கண் பார்வை கொடுத்துருவான். ஐயோ என்ன மாமா இது? கால்ல ரத்தம். என்ன மன்னிச்சிருங்க மாமா, எனக்காக இப்படி கஷ்டப்படுற உங்ககிட்ட இனிமேலும் நான் பொய்ய சொன்னா அந்த ஆண்டவன் என்ன உண்மையிலேயே குருடி ஆக்கிருவான். முத்து என்ன சொல்ற? ஆமா மாமா, ராத்திரியானா எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். எதுக்காக அப்படி ஒரு பொய் சொன்னேன்? நான் உங்க மேல கொள்ள ஆசை வச்சிருக்கேன் மாமா. அது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட நெருங்கி நெருங்கி வந்தாலும் நீங்க விலகி விலகி போனீங்க. படிச்சவன்னு சொல்லி என்ன பிரிச்சு வச்சு பாத்துங்க. பெரிய இடத்து மாப்பிள்ளையா பார்த்து என்ன கட்டி வைக்கணும்னு சொன்னீங்களே தவிர
உங்களை கட்டிக்கதான் நான் ஆசைப்படுறேன்னு நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. அதனாலதான் நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு உங்ககிட்ட சத்தியம் வாங்கறதுக்காகத்தான் நான் அப்படி போய் சொன்னேன். நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் வேண்டிக்குவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல மாமா. அதுக்காக இப்படி ஒரு பைய இதுக்கு போய் தான் பட்டணத்துல படிச்சியா? என் அக்கா வைக்கிற பிறந்தவளா நீ? ச்சே. மாமா, நான் குருடேன்னு நினைச்சு கேட்ட உடனே கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணீங்க. ஆனா இப்ப உண்மையை சொன்னதுக்கு உதறி தள்ளிட்டு போறீங்க. குருடியா இருந்தா தான் நீங்க என்ன ஏத்துக்குவீங்கன்னா நான் இப்பவே எருக்கம் பல் விட்டு என் கண்ணு ரெண்டை குருடாக்கிக்கிறேன். இதோ பார், நான் படிக்காதவன் தான், ஆனா முட்டாள் இல்ல. எப்படியோ தொலைப்போ.